ஆல்கோட ப்ரிப்பரேஷனை உங்களுக்கு 3 மெத்தடில் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஃப்ரம் அல்கீன், ரெண்டாவது ஃப்ரம் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ், மூணாவது ஃப்ரம் ரிக்னார்ட் ரியேஜென்ட். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கால் 3 மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் அல்கீன், ஃப்ரம் கார்பனல் காம்பவுண்ட், ஃப்ரம் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். இப்போ அல்கீனில் 2 கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அல்கீனை ஹைட்ரேஷன் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று ஹைட்ரோபோரேஷன் பண்ணுறது ஒன்று. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? ஃப்ரம் அல்கீன் ஃபர்ஸ்ட்ல 2 மெத்தட் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று ஆசிட் கேட்டலைஸ்டு, ஆசிட் கேட்டலைஸ்டு ஹைட்ரேஷன், ரெண்டாவது ஹைட்ரோபோரேஷன், போரேஷன் அண்ட் ஆக்சிடேஷன் கம் ஆக்சிடேஷன். ஹைட்ரோபோரேஷன் கம் ஆக்சிடேஷன். ஹைட்ரோபோரேஷன் பண்ணி, ஹைட்ரோ மென்ஷன் பண்ண மட்டுமா, ஹைட்ரோபோரேஷன் அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் பண்ணுற மாதிரி இந்த 2 மெத்தட்லையுமே அல்கீன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ஆசிட் கேட்டலைஸ்டு ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன் அது வாட்டர் ஆட் பண்ணுறது ஹைட்ரேஷன். என்ன இருக்கும் அதில்? கேட்டலிஸ்டா ஆசிட், ஏதோ ஒரு ஆசிட் என்ன இருக்கணும்? கேட்டலிஸ்டா இருக்கணும். இப்போ ஒரு அல்கீன் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. சி டபுள் பாண்ட் சி, இது ஒரு அல்கீன். இந்த அல்கீன்ல என்ன ஆட் பண்றோம்? வாட்டர் ஆட் பண்றோம். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் அது கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகும். வாட்டர்ல HOH வரும். ஒரு பக்கம் H, ஒரு பக்கம் OH அட்டாச் பண்ணிக்கலாம். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? ஆல்கஹால் கிடைச்சிருச்சுங்களா? சி இந்த இடத்துல ஹச்னு வச்சுக்கோங்க. CH3 CH2 OH. சரிங்களா? அப்ப ஹைட்ரோபோரேஷன் பண்ணா ஆல்கஹால் கிடைச்சிருச்சு. இதுல ஒரு கொஸ்டின் என்னது? இது வந்து சிமெட்ரிக்கா இருக்குது. ஒருவேளை அன்சிமெட்ரிக்கல் அல்கீனா இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஹாலோக்ளின் ஹாலோல பார்த்தோம், மார்கானிக் ஆஃப் ரூல்னு பார்த்தோம். சரிங்களா? ஹைட்ரஜன் புரோமைடு அடிஷன் ஆகும் பொழுது மார்க்கன் ஃபுல் ஃபாலோ பண்ணும். இங்கே அதே தான். என்ன மார்க்கன் ஃபாலோ பண்ணும்? சப்போஸ் இந்த இடத்துல CH3 CH டபுள் பாண்ட் CH2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல நமக்கு ஹைட்ரேஷன் ஏற்படுது இன் பிரசன்ஸ் ஆஃப் H பிளஸ். அப்படின்னா OH மைனஸ் H பிளஸ்ங்களா? OH மைனஸ் எங்க அட்டாக் பண்ணும்? எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்கதான் அட்டாச் ஆகும். அப்போ OH இங்க அட்டாச் ஆகும், H இங்க அட்டாச் ஆகும். CH3 CH இங்க OH இங்க CH3 கிடைக்கும் நமக்கு. இது மட்டும் தான் கிடைக்குமானா அதுவும் கிடைக்கும். அது மைனரா கிடைக்குதுன்னு நமக்கு மேஜரா கிடைக்கும். என்ன ப்ராடக்ட் இது? மார்கானிகாவ் ப்ராடக்ட். என்ன மார்கானிக் ப்ராடக்ட்? anion choose the carbon which have less number of hydrogen or highly branched. அதை சூஸ் பண்ணுச்சு. அது என்னது? மார்கானிகாவ் ப்ராடக்ட். அப்ப ஹைட்ரேஷன் எதை ஃபாலோ பண்ணும்? மார்கானிகாவ் ப்ராடக்ட்டை ஃபாலோ பண்ணும். அந்த ரூலை ஃபாலோ பண்ணும். இதோட மெக்கானிசம் கேட்பாங்க. உங்க புக்ல 2-3 மெக்கானிசம் தான் இருக்கு. இதுல முக்கியமான மெக்கானிசம் இந்த மெக்கானிசம். இதுவும் கேட்பாங்க. எப்படி இந்த ஹைட்ரேஷன் நடக்குது அப்படின்னு மெக்கானிசம் பார்த்தலாங்களா? மூணு ஸ்டெப் நடக்கும். ஸ்டெப் 1 என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல இந்த ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன் பண்ணும்பொழுது இந்த H2O H சேர்ந்து H3O பிளஸ்ஸா மாறும். என்ன ஃபார்ம் ஆகும் நமக்கு? H3O பிளஸ். அதான் எலக்ட்ரோஃபைல் ஆக்ட் ஆகும். அந்த H3O பிளஸ் ஆக்ட் ஆஸ் எலக்ட்ரோஃபைல். அந்த எலக்ட்ரோஃபைல் இந்த அல்கீன் என்ன பண்ணும்? அட்டாக் பண்ணும். அந்த எலக்ட்ரோஃபைல் இந்த அல்கீன் அட்டாக் பண்றதுனால கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். Formation of carbocation by
electrophilic attack of alkene. electrophilic attack of இது electrophilic act ஆச்சு H3O plus அது electrophilic act ஆகுது. அது எப்படி ஃபார்ம் ஆச்சு? H2O இருக்குது, H plus அட்டாச் ஆகி H3O plus இப்படி ஃபார்ம் ஆகுது. இது எலக்ட்ரோஃபைல். இந்த எலக்ட்ரோஃபைல் இந்த கார்பனை அட்டாக் பண்ண போகுது. அப்ப இதுல H இருக்குங்களா? இப்ப என்ன ஆகும்? இந்த பாண்ட் ஸ்ட்ரக்சரா போட்டு காட்டுறேன் நான். நல்லா பார்த்துக்கங்க, எப்பயுமே ஓக்கு 2 பாண்டு தான் இருக்கணும். ஒரு பாண்டு கம்மியாக இருந்தால் ஓ மைனஸாக இருக்கணும், ஒரு பாண்டு அதிகமாக இருந்தால் ஓ ப்ளஸ்ஸாக இருக்கணும். சைன்லாம் போடாம விட்டுற மெக்கானிசம் போடும்போது அந்த ஏரோ மார்க்கு ப்ளஸ் மைனஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்க ப்ளஸ் போட்டிருக்கோம்? ஓக்கு 3 பாண்டாக இருக்குது சரிங்களா, 2 பாண்டு தான் இருக்கணும் ஓக்கு. அதே மாதிரி கார்பனுக்கு 4 பாண்டு இருக்கணும். பாண்டு கம்மியாக இருக்கும்பொழுது ப்ளஸ்ஸோ மைனஸோ இருக்கும் கார்பனுக்கு. ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் பாண்டு கம்மியாக இருந்தால் மேக்ஸிமம் மைனஸாக தான் இருக்கும், பாண்டு அதிகமாக இருந்தால் ப்ளஸ்ஸாக இருக்கும். எத்தனை பாண்டு இருக்கும்? ஆக்சிஜனுக்கு 2 பாண்டு தான் இருக்கணும் சரிங்களா. இங்க இருக்க 3 பாண்டா இருக்கனால என்ன போட்டிருக்கோம்? ப்ளஸ் போட்டிருக்கிறோம். இப்போ என்ன ஆகும்? இதில் இருக்கிற ஹச்சை இந்த கார்பன் அட்டாக் பண்ணுது. இந்த பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்டை எடுத்துக்கிட்டு இது கொடுக்குது சரிங்களா. அப்போ இந்த பாண்ட் என்ன ஆயிரும்? இந்த ஓக்கு போயிடும். இந்த பாண்ட்ல எலக்ட்ரான் ஓகே போயிடும். இந்த ஹச் மட்டும் இங்க வந்து ஜாயிண்ட் ஆயிக்குது. இந்த எலக்ட்ரான் எடுத்து தான் ஜாயின் பண்ணிக்குது. இந்த கார்பன் இந்த எலக்ட்ரானை இந்த செகண்ட் பாண்டில் இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரானை கொடுத்து தான் ஹச் பிளஸ் எடுத்துக்குது. அப்போ இதுக்கு இந்த பாண்டு இல்லாமல் போயிருச்சு. அப்போ இந்த சி என்ன மாறும்? நமக்கு பிளஸ்ஸாக மாறும். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த இடத்துல இந்த ஹச் பிளஸ் தான் இந்த சி கூட சேருது. ஹச் பிளஸ்ஸா வரும் பொழுது இந்த எலக்ட்ரான் இங்க விட்டுட்டு வந்துடும் சரிங்களா. அந்த எலக்ட்ரான் இதுக்கு போயிடுது, ஓக்கு போயிடுது சரிங்களா. அப்ப இந்த ஹச் பிளஸ் வந்து இங்க அட்டாச் ஆகும்போது எலக்ட்ரான் வேணும்ல, அப்ப இந்த பாண்ட் எலக்ட்ரான் எடுத்துட்டு தான் இந்த சி கூட ஹச் ஜாயிண்ட் ஆகுது. அப்ப இந்த பாண்ட் இந்த சிக்கு போயிருச்சு. அப்ப இந்த சிக்கு என்ன வரணும்? எலக்ட்ரான் விட்டு கொடுத்துருச்சு. அப்ப என்ன நமக்குங்க? சிக்கு பிளஸ்ஸா மாறும். என்ன நமக்கு? இதுல ஹச் ஜாயிண்ட் ஆயிருச்சு. அப்ப இந்த கார்பன் என்னவா இருக்கு? நமக்கு சி பிளஸ் தான் இருக்கும். இது இங்க போயிட்டதுனால பிளஸ் H2O இருக்கும். ஓல ஆல்ரெடி என்ன இருக்கும்? அந்த எலக்ட்ரான் எடுத்துக்கிச்சு. ஓல ஷேர்டு பேராஃபைல் 2 எப்பவும் போல இருக்கும் சரிங்களா. சரி, இப்போ ஸ்டெப் 2. ஸ்டெப் என்ன பார்த்தோம் நம்ம? ஸ்டெப் 1ல ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்டெப் 2ல இந்த கார்போகேட்டியனு வாட்டர் கூட அடிஷன் ஆகுது. நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் என்ன ஏற்படுது? எலக்ட்ரானை வச்சுக்கிட்டு அட்டாக் பண்றது பேர் அந்த நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். நியூக்ளியோஃபில் ஆக்ட் ஆகும். H3O+ தான் எலக்ட்ரோஃபில் ஆக்ட் ஆச்சு. H2O லோன் பேராஃபைல் வச்சிருக்குதுல்ல, அது என்ன ஆக்ட் ஆகும்? நமக்கு நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகும். அப்ப நியூக்ளியோஃபைல் இந்த கார்போகேட்டன் அட்டாக் பண்ணுது. நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆஃப் H2O. அப்ப என்ன ஆகும்? இங்க H ஜாயிண்ட் ஆயிருச்சு. இந்த கார்பன் பிளஸோட இருக்குது. இதுல H2O வருது சரிங்களா. இங்க 2 எலக்ட்ரான் இருக்குல்லைங்க, அந்த எலக்ட்ரானை தான் இங்க என்ன பண்ணுது? நமக்கு எலக்ட்ரானை கொடுத்து இங்க ஜாயிண்ட் ஆகுது. இந்த O இங்க ஜாயிண்ட் ஆகும் சரிங்களா. அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? O பிளஸ்ஸா ஜாயிண்ட் ஆகுமா? இப்படி போட்டுக்கலாம். இந்த ஓல இருக்கிற 2 மெத்தில் குரூப், அது ஹைட்ரஜனும், இந்த 2 பாண்ட் இங்க போட்டிருக்கிறேன். இதுல O ஜாயிண்ட் ஆகி ஓல 2 H இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? O பிளஸ்ஸா போடணுங்களா? ஏன்னா ஓக்கு எத்தனை பாண்ட் இருக்கு? 3 பாண்ட் இருக்கு. O பிளஸ்ஸா இருக்கு சரிங்களா. இப்ப என்ன நமக்கு? ஸ்டெப் 3 டீப்ரோட்டனேஷன். என்ன ஆகுது? இந்த H வெளியே போயிடும். அப்ப என்ன ஆகுது? CH, இந்த C H வச்சுக்கோங்களேன், CH3 CH2 OH ஆர்கள் ஃபார்ம் ஆயிரும். இந்த H வெளியே போகும். அந்த H எது எடுத்துட்டு போகும்? அந்த வாட்டர் மாலிகுல், நிறைய வாட்டர் மாலிகுல் இருக்கும்ல, அதுல வாட்டர் மாலிகுல் H எடுத்துட்டு வெளியே போறது டீப்ரோட்டனேஷன். என்ன பண்ணுது? இந்த H இந்த H2O எலக்ட்ரானை கொடுத்து என்ன பண்ணிட்டு போயிருது? இது எடுத்துட்டு போயிருது. இந்த எலக்ட்ரான் அதை கொடுத்து இந்த H வாங்கிட்டு போயிருது. அப்ப என்ன நமக்கு? H3O+ கேட்டலிஸ்ட் என்ன உள்ள ஆக்ட் ஆச்சோ அது அப்படியே வெளியே போயிருச்சு. என்ன கிடைச்சிச்சு? நமக்கு ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிருச்சு. சொல்ல புரிஞ்சுக்கலாம். இந்த புரோட்டீன் வெளியே போயிருச்சு, டீப்ரோட்டனேஷன் ஏற்படுச்சு. இதான் நமக்கு என்னது? ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷனுடைய மெக்கானிசம்.
அவங்க ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன் சொல்லி கேட்கலாம், இல்லை அல்கீன்லேருந்து ஆல்கால் ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷனுடைய மெக்கானிசம்னு கேட்கலாம். சரிங்களா, கிளியருங்களா? அடுத்து என்ன பார்க்குறோம் நம்ம? ஃபர்ஸ்ட் ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன் பார்த்தாச்சு. ரெண்டாவது என்ன இருக்கு? ஹைட்ரோபோரேஷன். ஹைட்ரோபோரேஷன் கம் ஆக்சிடேஷன். ஹைட்ரோபோரேஷன் பண்ணி என்ன பண்ணுவாங்க? அதை ஆக்சிடேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா, அதை பார்க்கலாமா? ரெண்டாவது பார்க்குறோம் ஹைட்ரோபோரேஷன் கம் ஆக்சிடேஷன். இதுல நம்ம டைபோரேனை பயன்படுத்துறோம். எதை பயன்படுத்துறோம்? டைபோரேன் பயன்படுத்துறோம். அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஆசிட் கேட்டல் ஹைட்ரேஷன் நடக்கும் பொழுது அன்சிமெட்ரிக்கல் இதை பயன்படுத்தினோம்னா நமக்கு என்ன கிடைச்சு? மார்கானிக் ப்ராடக்ட் கிடைச்சு. OH இங்க அட்டாச் ஆகிறதா மேஜர் ப்ராடக்ட் கிடைச்சு. ஆனா இந்த ஹைட்ரோபோரேஷன் பண்ணோம்னா OH இங்க அட்டாச் ஆகிறது மேஜர் ப்ராடக்ட் கிடைக்கும் நமக்கு. சொல்ல புரியுதுங்களா? OH இங்க அட்டாச் ஆகாம இங்க அட்டாச் ஆகிறது, புரியுதுங்களா? 1 ப்ரோபனால் நமக்கு மேஜர் ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு கன்வர்ஷன்ல ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரோபீனை கொடுத்துட்டு 1 ப்ரோபனால் வேணும்னா நீங்க ஹைட்ரோபோரேஷன் பண்ணணும். 2 ப்ரோபனால் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன் படிக்கலாம். சரி, எப்படின்னு பார்க்கலாம். இந்த போரேஷன்ல என்ன சொல்லுவாங்க? டைபோரேன் சொல்லுவாங்க. எதை டைபோரேனு? B2H6 டைபோரேன். என்ன சொல்லுவாங்க? B2H6 பேர் என்ன சொல்லுவாங்க? டைபோரேன். அப்படின்னு சொல்லுவாங்க. டைபோரேன்னா ஆக்சுவலா BH3ங்கிறது போரேன், அது எப்பயும் டைமரா தான் எக்ஸிஸ்ட் ஆகும். என்ன சொல்லுவாங்க? அதை டைபோரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. BH3 பாண்ட் BH3 அதான் என்ன சொல்லுவாங்க? B2H6 டைபோரேன் சொல்லுவாங்க. இந்த போரேன் இதுல ரியாக்ட் ஆகும் பொழுது, சரிங்களா, இந்த BH3 தான் ஆக்டிவ் பார்ட் ஆக்ட் ஆக போகுது. இதுல HBH2 அட்டாச் ஆகும். H1 BH2 ஒன்னுட்டு. அதுல BH2 போரான் ஆட்டம் எதை சூஸ் பண்ணும்னா எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்குதோ அதைத்தான் சூஸ் பண்ணும். எது? BH2 அந்த போரான் ஆட்டம். இங்க BH2 அட்டாச் ஆகும், இங்க H அட்டாச் ஆகும். அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் நமக்கு? CH3 CH2 CH2 BH2. என்ன இருக்கு? இங்க H ஜாயிண்டா இருக்குது, இங்க BH2 ஜாயிண்டா இருக்கு. சரிங்களா, அப்ப இங்க H ஜாயிண்டா இருந்தா CH3 CH2 CH2 BH2 இருக்கும். சரிங்களா, இப்ப இந்த போர் என்ன 2 ஹைட்ரஜன் இருக்கா? அப்ப இந்த போரேன் H கொடுக்குது. எதுக்கு? இந்த டபுள் பாண்டுக்கு. இந்த 2 H இருக்கு. அப்ப என்ன 2 மாலிகுல் ஆஃப் ப்ரோபீன் ரியாக்ட் ஆகும். இது கூட இன்னொரு மாலிகுல் ஆஃப் ப்ரோபீன் போன்னு வச்சுக்கோங்க. CH3 CH டபுள் பாண்ட் CH2 கம்பைண்ட் ஆகுதுன்னா இந்த H இதுக்கு ஜாயிண்ட் ஆகும். அப்ப இந்த போரேன் இங்க அட்டாச் ஆகும். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? CH3 CH2 CH2 twice BH. சரிங்களா, இன்னும் டீட்டெயிலா போனா ஒரு Bல இது ஜாயிண்டா இருக்கும், அதுக்கு இன்னொரு பாண்ட்ல இதோட ஜாயிண்டா இருக்கும். CH CH2 CH2 B, இது கீழே இன்னொரு CH CH2 CH2 B H இருக்கும் நமக்கு. இதுதான் ரெண்டு ஒண்ணா போட்டுருக்கோம். இன்னொரு H இருக்கா? அப்ப இன்னொரு ப்ரோபீன் ஜாயிண்ட் ஆகலாம். ப்ரோபீன் கம்பைண்ட் ஆகுது. CH3 CH டபுள் பாண்ட் CH2 என்ன ஆகும்? இந்த H இதுல அட்டாச் ஆகும், இந்த CH2 ஓட B ஜாயிண்ட் ஆயிரும். சரிங்களா, அப்ப 3 அல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கும். CH3 CH2 CH2 thrice போரேன். சரிங்களா, என்னது? ட்ரைஅல்கைல் போரேன் கிடைச்சிச்சு. ட்ரைஅல்கைல் போரேன் இதை ஆக்சிடைஸ் பண்ணணும். இப்போ ஹைட்ரோபோரேஷன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? ஆக்சிடேஷன் பை யூசிங் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட ட்ரீட் பண்ணோம்னா ஆக்சிடைஸ் ஆகுது. என்ன பயன்படுத்துறோம்? இன் பிளேஸ் ஆஃப் ஒரு அல்கலி, அது NaOH இருக்கலாம், KOH இருக்கலாம். இன் பிளேஸ் ஆஃப் NaOH நான் ஹைட்ரஜன் பெராக்சைடு வச்சு ஹீட் பண்ணோம்னா ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைஸ் ஆகும்போது என்ன நமக்கு? இது ஆல்கலா கன்வெர்ட் ஆயிரும். CH3 CH2 CH2 OH 3 மாலிகுல் இருக்குங்களா? அப்ப அந்த போரான் கூட என்ன ஆகும்? OH அட்டாச் ஆயிரும். போரான் கூட OH thrice. சரிங்களா, அப்ப ஆக்சிடைஸ் ஆகும் பொழுது இந்த ஹைட்ரோ கார்பன் ஆல்கலா மாறிடுது. அந்த போரான் ட்ரைஹைட்ராக்சைடு வெளியே போயிருது. இதுல முக்கியமானது என்னது? கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் 1 ப்ரோபைல் ஆல்கஹால். ப்ரோபேன் 1 ஆல்கஹால் கிடைக்கும். ப்ரோபேன் 1 ஆல். ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஸ்ல பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைச்சு? நமக்கு செகண்டரி ஆல்கஹால் ப்ரோபேன் 2 ஆல் கிடைச்சு, மார்கானிகோ ப்ராடக்ட். இங்க என்னது? நமக்கு ஆன்டி மார்கானிகோ ப்ராடக்ட் கிடைக்கும். அப்ப ஹைட்ரோபோரேஷன் மூலமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது ஆன்டி மார்கானிகோ ப்ராடக்ட்.
சரிங்களா? அடுத்து என்ன பார்க்கலாம்? கார்பனல் காம்பவுண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த கார்பனல் காம்பவுண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுல 2 மெத்தட் கொடுத்துருக்குறாங்க. அந்த கார்பனல் காம்பவுண்ட் ஆல்டிஹைடாவும் கீட்டோனாவும் இருக்கலாம், இல்லைன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் எஸ்டரா இருக்கலாம். reduction of aldehyde and ketones. இன்னொன்று reduction of carboxylic acid and ester. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்னது? ஆல்டிஹைடு கீட்டோன் ஆர் CHO ஆல்டிஹைடு ரிடக்ஷன் பண்ணுறோம். ரிடக்ஷனா ரெடியூசிங் ஏஜென்ட்டை எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா மெட்டலை ரெடியூசிங் ஏஜென்ட்டை பயன்படுத்தலாம். நிக்கல், பெல்லோடியம், பிளாட்டினம் அதையும் பயன்படுத்தலாம். இல்லை ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லக்கூடிய லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, சோடியம் போரான் ஹைட்ரைடு அதையும் பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போ பெல்லோடியம் பயன்படுத்தலாம், இல்லை நிக்கல், பிளாட்டினம் இதெல்லாம் பயன்படுத்தலாம். சரிங்களா? இங்கே இருக்கிறது ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடு ரிடக்ஷன் பண்ணீங்கன்னா பிரைமரி ஆல்கள் ஆகும், கீட்டோன் ரிடக்ஷன் பண்ணீங்கன்னா செகண்டரி ஆல்கள் கிடைக்கும் நமக்கு. இது ஆல்டிஹைடுங்களா ரிடக்ஷன் பண்ணுறோம், பிரைமரி ஆல்கால். இதே கீட்டோன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இல்லை இதையும் போல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ஆர் சோடியம் போரான் ஹைட்ரைடு எது வேணால் போடுறோம். என்ன கிடைக்கும் நமக்கு? ஆர் COHR. இது பிரைமரி ஆல்கால், இது நமக்கு செகண்டரி ஆல்கால். சரிங்களா? அப்ப ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன், ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன் பண்ணும்போது ஆல்டிஹைடா இருந்தா பிரைமரி ஆல் கிடைக்கும், கீட்டோன் இருந்தா செகண்டரி ஆல் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது ரிடக்ஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் எஸ்டர். ஆசிட் அண்ட் எஸ்டர். இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் RCOOH. கார்பாக்சிலிக் ஆசிட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் தேவை. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு பயன்படுத்துகிறோம். ரிடக்ஷன் பண்ணி அதை ஹைட்ரலைஸ் பண்ணணும். ரிடக்ஷன் பண்ணி ஹைட்ரலைஸ் பண்ணணும். அப்போ என்னங்க நமக்கு? RCH2OH. நம்பர் ஆஃப் கார்பன் மிஸ் ஆகாமல் அது கார்பன் கவுண்ட் கரெக்டாக இருக்கும். என்ன கிடைக்கும் நமக்கு? ஆல்கால் கிடைக்கும். ஆனால் இந்த ஆசிட்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு பயன்படுத்துகிற பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான சில காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணதை அதை பயன்படுத்துவாங்க. இப்போ சம் அதர் ஆசிட் இருந்துச்சுன்னா அதை என்ன பயன்படுத்திக்குவாங்க? எஸ்ட்ரா கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா எஸ்டர் ரிடக்ஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக ரிடக்ஷன் பண்ணிடலாம். அதுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு தேவையில்லை, சிம்பிளாக மெட்டல் வச்சு ரிடக்ஷன் பண்ணிட முடியும். அப்போ ஒரு ஆசிட்லேருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஆசிட் என்ன மாற்றல நம்ம எஸ்ட்ரா மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி? எஸ்டரிஃபிகேஷன். இது ஒரு ஆசிட், இது கூட என்ன பண்ணுறாம ஒரு ஏதோ ஒரு ஆல்கால இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் நமக்கு எஸ்டரிஃபிகேஷன் ஏற்படும். RCOOR எஸ்டர் ஃபார்ம் ஆகும். இப்போ எஸ்டர் கிடைச்சிங்களா, இது கூட OCO போடுவாங்க. RCOR. சரிங்களா? எஸ்டருங்களா? இந்த எஸ்டரை என்ன பண்றாங்க? நமக்கு ரிடக்ஷன் பண்றாங்க. ஏதோ ஒரு மெட்டலை பயன்படுத்திக்கலாம், நிக்கல், பெல்லோடியம், பிளாட்டினம் எது வேணா பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ரிடக்ஷன் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிரும் ROH ஆல்கள் கிடைச்சிரும். சரிங்களா? CH2OH. சரிங்களா? இந்த மாதிரி ரிடக்ஷன் கார்பனைல் குரூப்பை ரிடக்ஷன் பண்ணுறது மூலமா நமக்கு எஸ்டரை ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா கிரிக்னார்ட் ரேஜ்லேருந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி கிரிக்னார்ட் ரேஜ் பற்றி படிச்சிருக்கிறோம். ஹாலோட்டன் ஹாலோரன்லேயே RMgX இதுதான் கிரிக்னார்ட் ரேஜ்னு படிச்சிருக்கிறோம். இதில் மெக்னீஷியம் வந்து கார்பனோட எலக்ட்ரோனிக் கம்மியாக இருக்கும். அதனால் இங்கே டெல் ப்ளஸ் கிரியேட் ஆகும், இங்கே டெல் மைனஸ் கிரியேட் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த கிரிக்னார்ட் ரேஜென்ட்டை எதுக்கோட ட்ரீட் பண்ணுறோம்? நம்ம ஒரு கார்பனல் குரூப், அது ஆல்டிஹைடாக இருக்கலாம், கீட்டோனாக இருக்கலாம். நம்ம எந்த ஆல்டிஹைடு பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன கிடைக்கும்? நமக்கு ஆல்கள் கிடைக்கும். சரிங்களா? ஃபார்மால்டிஹைடு யூஸ் பண்ணால் பிரைமரிகள் கிடைக்கும், அசிட்டால்டிஹைடு யூஸ் பண்ணால் செகண்டரிகள் கிடைக்கும், அசிட்டோன் பயன்படுத்தினோம்னா டெர்ஷியல் கிடைக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்? நமக்கு ஃபார்மால்டிஹைடு எடுத்துக்கிறோம். இதோட ஸ்ட்ரக்சராக போட்டுக்கலாமா?
ஃபார்மால்டிகைட். C டபுள் பாண்ட் O H இது ஃபார்மால்டிகைட். இதோட ஆட் பண்றோம் கிரிக்னார் ரியேஜென்ட் ஆர் MgX. சரிங்களா? எப்பவுமே இதை போடும்போது இன் பிளஸ் ஆஃப் ஈத்தர் இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? இங்க டெல் மைனஸ் கிரியேட் ஆயிருக்கு, இங்க டெல் பிளஸ் கிரியேட் ஆயிருக்கு. இதுல என்ன இருக்கும்? C டபுள் பாண்ட் ஓல O இஸ் மோர் எலக்ட்ரானிக் தேன் கார்பன். அப்ப இங்க டெல் மைனஸ் இருக்கும், இங்க டெல் பிளஸ் இருக்கும். அப்ப இந்த மைனஸ் இந்த பிளஸ் அட்டாக் பண்ணும், இந்த பிளஸ் இந்த மைனஸ் அட்டாக் பண்ணும். அப்ப என்ன கிடைக்கும்? கார்பன்ல இங்க ஒரு H இருக்கு, இங்க O கூட MgX ஜாயிண்ட் ஆயிருச்சு, இங்க ஒரு H இருக்கு, இந்த C கூட இந்த R ஜாயிண்ட் ஆயிருக்குது. கரெக்ட்டுங்களா? இது ஒரு ஆடட் ப்ராடக்ட். இது என்னது? ஆடட் ப்ராடக்ட். அன்ஸ்டேபிளா இருக்கும். இதை ஹைட்ரலைஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகும்? இங்க H ஜாயிண்ட் ஆயிரும், MgX OH வெளியே போயிடும். அப்ப HCOH R பிளஸ் Mgல XOH வெளியே போயிடும். அப்ப என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? OH அட்டாச்சர் கார்பன் 2 ஹைட்ரஜன் இருக்குது. பிரைமரி ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதை ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம்னா, சப்போஸ் அசிட்டால் எடுக்குன்னு வச்சுக்கோங்க, CH3C டபுள் பாண்ட் OH அசிட்டால் எடுத்திருக்கிறோம். அதே கிரிக்னார் ரியேஜென்ட் ReMgX இன் பிரசன்ஸ் ஆஃப் ஈத்தர் என்ன ஆகும்? இந்த R இந்த C அட்டாக் பண்ணும், இந்த MgX O அட்டாக் பண்ணும். இப்போ CH3ல C கீழே என்ன அட்டாச் இருக்கு? R அட்டாச் இருக்குது. இங்க OMgX இங்க H இருக்குது. இதை ஹைட்ரலைஸ் பண்றோம். என்ன ஆகும்? இந்த MgX OH வெளியே போயிடும், இந்த O கூட H ஜாயிண்ட் ஆயிரும். அப்ப CH3CH இங்க OH இங்க R. அப்ப ஆல்கைல் குரூப் அட்டாச்சா இருக்கிற Cல ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்ப நமக்கு எது? செகண்டரி ஆல்கஹால். சரி, இப்ப கீட்டோன் எடுத்துக்கலாம். அசிட்டோன் CH3C டபுள் பாண்ட் O CH3 RMgX கிரிக்னார் ரியேஜென்ட் அட்டாக் பண்றோம் இன் பிளஸ் ஆஃப் ஈத்தர். R C அட்டாக் பண்ணும், MgX Oல ஜாயிண்ட் ஆகும், CH3C மேல OMgX, இங்கேயும் CH3 இருக்குது, இங்கேயும் R ஜாயிண்ட் ஆகுது. இப்போ என்ன ஆகும்? ஹைட்ரலைஸ் பண்றோம், MgX OH வெளியே போயிருது, O கூட H ஜாயிண்ட் ஆயிருது. CH3C கீழே R சைல CH3 இங்க மேல OH ஃபார்ம் ஆயிருச்சு. வெளியே போறது Mgல XOH ஜாயிண்ட் இருக்குது, OHம் X இருக்கும் வெளியே போயிருச்சு. அப்ப இதை பாருங்க பார்க்கலாம். OH அட்டாச்சர் கார்பன் ஹைட்ரஜன் கிடையாது. இது என்னது? டெர்ஷரி ஆல்கஹால். அப்ப ஃபார்மாலிக் எடுத்துக்கிட்டா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும், அசிட்டால் எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்டரி கிடைக்கும், அசிட்டோன் எடுத்துக்கிட்டா கிடைக்கும் நமக்கு டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். கிளியருங்களா? இதோட ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் முடியுது. இப்ப ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஃபீனால் பார்க்கலாம். என்ன பார்க்குறோம்? ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஃபீனால் 4 மெத்தட் கொடுத்துருக்குறாங்க. 1 ஃப்ரம் ஹாலோ அரீன்ஸ் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, 2வது ஃப்ரம் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட், பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். 3வது ஃப்ரம் டயசோ காம்பவுண்ட், 4வது ஃப்ரம் கியூமின், கியூமின்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? ஃப்ரம் ஹாலோ அரீன். இது ஹாலோ அரீனுங்களா? பென்சீன்ல ஹாலஜன் அட்டாச் இருக்குது, என்னது? ஹாலோ அரீன். இதை நம்ம ஆல்ரெடி ஹாலோ ஒர்க்கிங் ஹாலோல பார்த்துருக்கோம். இந்த பாண்ட் உடைக்க முடியாது. ஏன் உடைக்க முடியாதுன்னா இது பார்ஷியல் டபுள் பாண்டா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லி உடைக்க முடியாது படிச்சிருக்கிறோம். இந்த பாண்ட் உடைக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டிஷனா இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். என்ன கண்டிஷனு? 623 கெல்வின், 300 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்த கண்டிஷன் போட்டால் தான் இந்த பாண்ட் நமக்கு என்ன ஆகும்? பிரேக் ஆகும். சரிங்களா? அப்ப இது பிரேக் ஆகி பிளஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறேன்.
என்ன நமக்கு சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும் சோடியம் ஃபீனாக்சைடு. சரிங்களா? இதை HCl ட்ரீட் பண்ணோம், ஆசிடோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபீனால் கிடைச்சிரும். சரிங்களா? இதானது ஹாலோ அரேன்லேருந்து எப்படி ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு. ரெண்டாவது என்னது ஃப்ரம் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட்ல முதல்ல இந்த பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் எப்படி கிடைச்சிருக்கு நமக்கு பென்சின் இருக்கும், இதில் சல்ஃபரிக் ஆசிட் போட்டோம் அப்படின்னா ஒலியம் போடுவோம். என்ன போடுவோம் நம்ம சல்ஃபனேட்டிங் ஏஜென்ட் ஒலியம் ஆட் பண்ணுவோம். ஒலியம் போட்டோம்னா SO3H ஜாயிண்ட் ஆயிரும். இதனது பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். இதுல இருந்து என்ன பண்றோம் நம்ம ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்றோம். ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் H+ இருக்கிற மாதிரி ஹைட்ரலைஸ் பண்றோம் நம்ம. சரிங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்ணி ஹைட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் ஃபீனால் ஃபார்ம் ஆயிரும். கிளியருங்களா? சரி, அடுத்தது ஃப்ரம் டைசோனியம் காம்பவுண்டு. இதுலயும் நம்ம ஹாலோகார்பன் பார்த்துருப்போம். டைசோனியம் காம்பவுண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அனிலின் எடுத்துக்கணும், அலினில டைசோடைசேஷன் பண்ணணும். அனிலின் என்ன பண்ண நமக்கு டைசோடைசேஷன் பண்ணணும். அலினின் என்னது பென்சீன் ரிங்ல ஃப்ரம் டைசோனியம் காம்பவுண்ட். டைசோனியம் காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அனிலின் எடுத்துக்கிறோம். பென்சீன்ல NH2 தான் அது பேர் என்னது அனிலின். இதை நைட்ரஸ் ஆசிட் HNO2 கூட ட்ரீட் பண்ணணும். HNO2ங்கிறது வேணுங்கிற ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது NaNO2 சோடியம் நைட்ரேட்டையும் HCl மிக்ஸ் பண்ணோம்னா HNO2 ஃபார்ம் ஆகும். அந்த HNO2 தான் ரியாக்ட் ஆகும். அப்போ NaNO2 HCl ஆட் பண்ணும் பொழுது HCl நமக்கு டைசோனியம் காம்பவுண்ட் N2+Cl- ஃபார்ம் ஆகும். இதை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் வாட்டரோட சேர்த்து வார்ம் பண்ணுறோம். ஹீட் பண்ணோம்னா ஃபீனால் ப்ரொடியூஸ் ஆயிரும். நைட்ரஜன் வெளியே போயிடும், HCl வெளியே போயிடும். சரிங்களா? அப்போ டைசோனியம் காம்பவுண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அனிலின்ல டைசோடைசேஷன் பண்ணணும்னா டைசோனியம் காம்பவுண்ட் கிடைக்கும். அதை நம்ம வாட்டர் வச்சு வார்ம் பண்ணால் ஃபீனால் ப்ரொடியூஸ் ஆயிரும். நாலாவது ஃப்ரம் கியூமின். கியூமின்ல ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா முதல்ல கியூமின்ங்கிறது என்னன்னா பென்சீன் ரிங்ல ஐசோப்ரோபேன் அட்டாச் என்ன சொல்லுவாங்க அதை கியூமின் சொல்லுவாங்க. பென்சீன் ரிங்ல இது பென்சீன் ரிங்களா CH3CH3 இதுக்கு பேர் என்னது ஐசோப்ரோபேன். பென்சீன் ரிங்ல ஐசோப்ரோபேன் அட்டாச் தான் சொல்லுவாங்க அதை கியூமின் சொல்லுவாங்க. இந்த கியூமினை ஆக்சிடைஸ் பண்றோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஏர். ஆக்சிடேஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஏர். ஆக்சிடேஷன் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும் இங்கே பெராக்சைடு ஃபார்ம் ஆகும். பென்சீன் ரிங்ல இந்த இடத்துல சிக்கும் கிடையில நமக்கு 2 O ஜாயிண்ட் ஆகும். CH3OOH இது பேர் என்னது பெராக்சைடு. இது ஆசிட் கிடையாது, COH இருக்குது, கார்பாக்சில் நினைச்சுக்கணும். கார்பாக்சிலிக் ஆசிட்னா C டபுள் பாண்ட் O தனியா இருக்கணும், OH Cல அட்டாச் ஆயிருக்கணும். சரிங்களா? இது என்னது பெராக்சைடு. சரிங்களா? கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடு ஃபார்ம் ஆகும். இந்த பெராக்சைடை ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு OH பென்சீன்ல OH ஃபீனால் கிடைச்சிரும். இந்த காம்பவுண்ட் அப்படியே வெளியே போயிடும். என்ன வெளியே போயிடும் அசிட்டோன் CH3C டபுள் பாண்ட் O அசிட்டோன் வெளியே போயிடும். இந்த OH இங்க அட்டாச் ஆயிருக்கும். அப்ப இங்க OH ஃபீனால் தனியாக கிடைச்சிருச்சு. பை ப்ராடக்ட் என்னது CH3COCH3 என்னது அசிட்டோன். இந்த அசிட்டோன் பை ப்ராடக்ட்டும் லார்ஜ் குவான்டிட்டி கிடைக்கும். இது ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்றது பயன்படுத்துறாங்க. இந்த கியூமின்ல ப்ரிப்பேர் பண்ற மெத்தட்ல ஃபீனாலையும் ப்ரிப்பேர் பண்றாங்க, அசிட்டோனையும் ப்ரிப்பேர் பண்றாங்க. சரிங்களா?